குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா கடகம் 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 தான். இப்போ ஒரு நல்ல விஷயம் இருக்கு. ஏன்னா உங்க ராசிக்கு நட்பு கிரகம் குரு பகவான் ஒரு போய் 12ஆம் இடத்துல இருந்து இந்த சுக்கிரபான் பாருங்க உங்களுக்கு 8ஆம் இடத்துல பயிற்சி ஆகி போய் நிக்கிறாரு. அப்ப அந்த குரு அந்த ராகையும் சுக்கிரையும் யார் பாக்குறாரு? குரு பகவான் 9ஆம் பார்வையா செருப்பு பார்வை பாக்குறாரு. எதுக்குமே கலங்காதீங்க. உங்களால முடியும், ஜெயிக்க முடியுங்கிற திறமை மட்டும் இருந்தா மட்டும் போதும். எல்லாமே வெற்றி வெற்றி உங்கள் பக்கம். திடீர்னு வீட்டுக்கு பூஜை போட போறீங்க. வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ திடீர்னு ஒரு பொருளை நீங்க விரைய செலவு பண்ண போறீங்க. இதுதான் இப்ப நடக்க போகுது இந்த சுக்கிரபவன கிரக பயிற்சியில. காதல் திருமணமா, 2வது திருமணமா, குழந்தைக்காண்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களா, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த கடகராசி சொல்றேங்க. திருமணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. திடீர்னு நிறைய பேருக்கு திருமணம் நடந்துரும். பார்த்து அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமுரளி. குரு வழியில் குரு நேசிப்பம், குருவை போற்று அன்பார்ந்த குருவாரேச நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி கண்டிப்பா எல்லாருமே வாழ்க்கையில ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. கண்டிப்பா ஆசை இருக்கும்ல. அந்த ஆசையான பயிற்சி, அற்புதமான பயிற்சி சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதி பயிற்சியாகி மார்ச் மாசம் 1ஆம் தேதி வரை இப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாள் அம்மன் அருள் டிவில. கண்டிப்பா இது மிகப்பெரிய யோகங்க. ஏன்னா பிரம்மாண்டமான கிரகம், நட்பு கிரகம், ராகுவோட அந்த சுக்கிர பகவான் இணைகிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கும். 1. அடுத்து குருவுடைய பார்வை சுக்கிர மேல படுது. 2. நல்லா பாருங்க, பெருங்கொண்ட பணமும் தற்போதைய வருமானமும் ஆசையும் கலையும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துரும். யாரு ஜாதகத்துல நான் ஓப்பரா சொல்றேங்க, ராகு சுக்கிரன் குரு யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி உங்க வாழ்க்கையில இருக்குது. கண்டிப்பா அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்முடைய அம்மன் அருள் டிவில நம்ம எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க. எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். இப்ப சுக்கிர பகவான் வர்றாருன்னா சொகுசு காரு, சொகுசு பங்களா, ஆசைப்பட்ட விஷயத்த அடைய போறீங்க. அதுக்கான நேரம் நெருங்கிருச்சு. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இப்ப சுக்கிரன் என்ன யோகத்தை கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய 4வது ராசி தான் இந்த கடகராசி. எப்போதுமே சரி, குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா கடகம் 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 தான். எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரங்க. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் கடகத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். ஒண்ணும் இல்ல, ஒருத்தருக்கு உதவி பண்ணணுங்கிற முதல் இரக குணம் கொண்ட ஒரே ராசினா இந்த கடகம் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கூடிய ஒரே ராசி கடகராசி. அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார். தயவு சொல்றேன், சுக்கிர பகவான் மெயினா ஒரு மனிதனுக்கு ஒரு முக்கியமான கிரகம். பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. இந்த வீடியோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க அம்மன் அருள் டிவில. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரும் அந்த கடகராசிக்காரங்க. எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்தது கடகராசி தான். அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது தயவு செய்து ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க. உங்க ஜாதகத்துல இப்ப ஒரு நல்ல விஷயம் இருக்கு. ஏன்னா உங்க ராசிக்கு நட்பு கிரகம் குரு பகவான் ஒரு போய் 12ஆம் இடத்துல இருந்து இந்த சுக்கிரபான் பாருங்க உங்களுக்கு 8ஆம் இடத்துல பயிற்சி ஆகி போய் நிக்கிறாரு. அப்ப அந்த குரு அந்த ராகையும் சுக்கிரையும் யார் பாக்குறாரு? குரு பகவான் 9ஆம் பார்வையா செருப்பு பார்வை பாக்குறாரு. இது ஒரு மிகப்பெரிய யோகங்க. இது நல்ல ஒரு ராஜயோகம். இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம்னு. அந்த யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஜாதகத்துல திசா புத்தியை பார்த்துக்கிட்டு இப்ப பலன் எடுக்கணும். பாத்துங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு பிரம்மாண்டமான ஒரு பெரிய லெவலுக்கு முன்னா ராகுபவனுடைய தொடர்பு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனுக்கு திடீர்னு வருமானம் வரணும்னா சுக்கிரபகவான் வேணும். ஆண்களுக்கு மனைவி, கலை, இசை, சொகுசுக்காரு, சொகுசு பங்களா எல்லாமே சுக்கிரபகவான் வராரு. அதனாலதான் இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது. ஏன்னா 8ஆம் இடத்துல நிக்குது. உங்களுக்கு சுக்கிரபகவான் எத்தனாம் வீட்டு அதிபதி தெரியுமா? 4ஆம் வீட்டு அதிபதி. 4ல என்ன இருக்கு சொல்லுங்க? நான் சொன்னல, ஆடம்பர சொகுசுக்காரு, வீடு, பங்களா, சொத்து சுகம் எல்லாமே 4ஆம் இடம் தான். நீங்க வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், வீடு வாங்கணும், பூமி வாங்கணும், 4ஆம் இடத்தை பார்க்கணும். அடுத்து பாருங்க, உங்களுக்கு 11ஆம் வீடு லாபஸ்தான அதிபதியா வர்றாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும். உபஜயஸ்தானம், மேல் படிப்பு, பட்ட படிப்பு,
பெருங்கொண்ட பணம், இன்கம் இது எல்லாமே அதிபதி யாருன்னா அந்த 11ஆம் இடம் தான். இது போய் எங்க இருக்கு? 8ஆம் இடத்துல போய் நிக்குதா? 8ஆம் இடத்தை எங்க இந்த கிரகம் பாக்குது? 2ஆம் இடத்தை பாக்குதா? திடீர் வருமானத்தை பாக்குதா? 12ஆம் வீட்டு அதிபதி நல்லா பாருங்க. 6ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்துல விபரீத ராஜயோகத்தை உட்காந்து இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையை பார்க்கும்போது கண்டிப்பா மிகப்பெரிய யோகத்தை ஒரு சில பேர் கொடுத்துருவார். அது மட்டும் இல்லைங்க, கெட்ட கிரகம் கெட்ட நட்சத்திரத்துல போனா நீங்க நல்லது மட்டும் தான் செய்யும். ஏன்னா சுக்கிரபவன் ராகுடைய சாரத்துல போவாரு. இந்த ராகுபவன் ராகுடைய நட்சத்திரம் போய்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா இங்க நிறைய பேருக்கு நல்ல விஷயம் நடக்கும். இங்க கெட்டதை மட்டும் தயவு செய்து சிந்திக்காதீங்க கடகராசிக்காரங்க. எப்படி? கெட்டதை நிறைய பேர் சிந்திக்காதீங்க. நிறைய நல்ல விஷயத்தை மட்டும் யோசிங்க. எல்லாமே நல்லதா ஜெயமா வெற்றியா கண்டிப்பா முடியும். உங்க மக்கள் பார்த்துங்க. எதுக்குமே கலங்காதீங்க. உங்களால முடியும், ஜெயிக்க முடியுங்கிற திறமை மட்டும் இருந்தா மட்டும் போதும். எல்லாமே வெற்றி வெற்றி உங்கள் பக்கம். ஏன்னா கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா கோட்டா கேசா வேலை உத்தியோகத்துல தடங்களா பார்த்தது யாருன்னா கடகராசி மட்டும்தான். அதிகமா இப்ப கொஞ்சம் உத்தியோகத்துல ப்ரெஷர் அதிகமா இருந்திருக்கும். இப்போ 2 மாசமா நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். 2 மாசமா ஒரு குழப்பம், தடுமாற்றம், தாய் மாமா உறவு, அப்பாவுடைய உடம்புல ஒரு உடம்பு ஆரோக்கியம், வீண் செலவுகள், வரவிட செலவுகள் பாக்குறது, கடனை பாக்குறது, கண்டிப்பா சேமிப்பு இல்லாம கொஞ்சம் வருமானம் எது வந்தாலும் டக்குன்னு காணாம போகக்கூடிய அமைப்பு எல்லாமே யாருக்குன்னா அந்த கடகத்துக்கு இதுக்கு முன்னாடி இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா தலையை ஆட்டிதான் ஆகணும். ஆமான்னு தான் சொல்லுவாங்க. சும்மா இப்ப கேளுங்க, இடத்துலயே வீட்லயே பூமியிலேயே சொத்துலயே பிரச்சனை வந்துச்சா கேட்டு பாருங்க, தலையாட்டுவாரு ஆமான்னு சொல்லுவாரு. வீடா இடமா பூமியா சொத்தா பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கலகம் இதுக்கு முன்னாடி கண்டிப்பா இருந்தா கேட்டா ஆமான்னு சொல்லிதான் அவனு கடகராசியை பொறுத்தவரை. இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு வில்லங்க பிரச்சனை கண்டிப்பா இதுக்கு முன்னாடி கடகராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருந்திருக்கும். ஒரு தடங்களை பார்த்திருப்பீங்க, பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இருந்திருக்கும். இது எல்லாமே கடகராசிக்கு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. படிக்கக்கூடிய மாணவங்கள்லாம் பாருங்க, படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மையும் மெயினா இப்ப ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா காலில் அடிபடுறதோ இல்ல உங்களுக்கு சுவாச பிரச்சனை, சளி தொந்தரவு இதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் பாருங்க கடகராசியை பொறுத்தவரை. காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு இது மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள், தொழில ஒரு மந்தமான தன்மைகள் எல்லாமே பாக்குறது யாருன்னா அந்த கடகமா இதுக்கு முன்னாடி இருக்கும். ஏன்னா நிறைய ஜாதகம் கொடுத்தது கடகராசிக்காரங்க, அதிக ஜாதகம் கொடுத்தது கடகராசிக்காரங்க. ஓப்பனா சொல்றாங்க, நம்ம எல்லாருமே ஒரு கர்மால பிறந்திருக்கோம். அந்த கர்மா காலம் வரும்போது கண்டிப்பா அதுக்கேற்ற பரிகாரத்தை நம்ம பண்ணிக்கணும். அதான் முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க. ஒண்ணு இல்ல, நம்ம உடம்புல 9 நவக்கிரக கோள்கள் இயங்குதுங்க. அது எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகத்தை அதிகமா நீங்க ஆக்டிவேஷன் பண்ணிக்கங்க. எது பலவீனமோ அதுக்கு பரிகாரத்தை பண்ணிக்கங்க. ஏன்னா இப்ப எல்லாமே நல்ல ஒரு டைமா இருக்குது. இப்ப எல்லா கிரகம் 8ஆம் இடத்துல போது என்னமா பண்ணுவாரு? இப்ப வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்குமே நல்ல வேலை உத்தியோகத்தை சூப்பரா கொடுத்துருவாருங்க. இதாங்க நடக்கும். ஃபர்ஸ்ட் பலனி தாங்க நடக்கும். திடீர்னு நடக்கும். திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும். திடீர்னு வீட்டுக்கு பூஜை போட போறீங்க. வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ திடீர்னு ஒரு பொருளை நீங்க விரைய செலவு பண்ண போறீங்க. இதுதான் இப்ப நடக்க போகுது இந்த சுக்கிரபவன கிரக பயிற்சியில. வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சொத்து வாங்கக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கும். கடகராசியை பொறுத்தவரை சொல்றேன். இப்ப ஒண்ணும் இல்ல, தாத்தா சொத்து அப்பா சொத்து ஏதோ ஒரு பூர்வீக சொத்துல ஏதாச்சும் வழக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வழக்கு இப்ப எப்படி முடியும்? நேரா அவர் சூரியபவன் வீட்டை பாக்குறாரு, எங்க 2ஆம் இடத்தை பாக்குறாரு. அந்த வழக்கு இப்ப சரி பண்ணி கொடுத்துருவாரு எல்லாமே. அரசாங்க வேலை மாணவர்களும் எழுதி பாருங்க, ரிசல்ட் வரலன்னா நிறைய பேர் கேளுங்க. கண்டிப்பா அரசாங்க வேலை கொஞ்சம் தூரத்துல வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வரும். ஏன்னா 8ஆம் இடங்கிறது தூரமான இடம் தான். கண்டிப்பா அதுக்கான அமைப்பு இருக்கு. அதே மாதிரி லாபம் பொருளாதாரம் சூப்பரா இருக்கும், இன்கம் வருமானம் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்காது. நிறைய பேருக்கு இந்த எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டு பாருங்க, இப்ப லோன் உடனே கிடைக்கும் பாரு. லோனு உடனே சாங்ஷன் ஆகும். ஏன்னா 12ஆம் இடத்துல இருந்து உள்ள நேரா 6ஆம் இடத்தை பாக்குறாங்க. லோன் கடன் உதவி உடனே கிடைக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும். தாய்மாம உறவு, கமிஷன் வியாபாரம், நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம் நிறைய பேர் திருமண தடை 100க்கு 100% நிறைய பேருக்கு மார்ச் மாசம் திருமண தடை நிறைய பேருக்கு இருந்துச்சு. இனிமே இருக்காது. காதல் திருமணமா, 2வது திருமணமா, குழந்தைக்காண்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களா, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த கடகராசி சொல்றேங்க, திருமணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. திடீர்னு நிறைய பேருக்கு திருமணம் நடந்துரும் பாத்துங்க. கொஞ்சம் நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப், காசு பணம் கொடுக்கல் வாங்க மட்டும் கொஞ்சம் பாத்துங்க. மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு யோகமா இருக்கு. பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும், கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும், ரியல் பிசினஸ் நல்லா இருக்கும். எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சிருக்கிறேன். மெயினா இரும்பு சமுதிர வேலை, ஆசிரியர் வேலை, மெக்கானிக்கல் வேலை, கொடுக்க வாங்க பிசினஸ், நகைக்கடை வச்சிருக்கவங்க, அடுத்து பார்த்தா இந்த ஆடை ஆபரணம், இந்த ஃபேன்சி கலை ஸ்டோர்ல உள்ள நபர்கள் எல்லாருமே கடகராசி சொல்றேன். நல்ல ஒரு மாற்றம் இருக்கு பாத்துங்க. எது வந்தாலும் கலங்காதீங்க, நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா வேலை செய்யும். பெண்களுக்கு பாருங்க மிகப்பெரிய வெற்றியை அமைச்சு கொடுத்துருவா, எந்த ஒரு தடங்களும் வராது. இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது மெயினா இதுல ஓப்பனா சொல்றாங்க, லாட்ரி எடுக்கிறவங்க நீங்க என்னமா பண்ணணும்?
உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கும் அதை பார்த்துட்டு இப்ப லாட்ரி எடுத்தா கண்டிப்பா அடிச்சிடும். அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணி கண்டிப்பா லாட்ரி எடுங்க, நல்லா இருக்கும். மெயினா இனிமே மருத்துவ செலவு உங்களுக்கு அதிகமா வராது. நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது. கெட்டது நிறைய விஷயம் நடக்காது, நிறைய நல்ல விஷயமா இருக்கும். ஆனா சுப செலவு சுபகாரியமா நிறைய விஷயம் பண்ணிக்கங்க, நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பாரு. பெண்களுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும். விளையாட்டு துறைனா செம்மையா ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. இப்ப நட்சத்திர பலன்களுடைய முதல் நட்சத்திரம் நல்லா தெரிஞ்சுக்கணும். புனர்பூச நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரமே வரும். இவங்களை மாதிரி யாரும் பொறுமையா இருக்கவே முடியாதுங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்தா அறிவா திங்க் பண்ணக்கூடியவங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தா அதிகமா இருக்கும். ஏன்னா திறமையான குணம் இருக்கு. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது புனர்பூச நட்சத்திரம் தான். ஆனா ரொம்ப தடங்களை பார்த்துருக்காங்க. காசு, பணம், இன்கம், சேமிப்பு எதுவுமே சரியா இல்லை. ஒரு தடங்கள், தாமதம், பிரச்சனையை நிறைய பேர் பார்த்தது யாருன்னா இந்த புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க கண்டிப்பா பார்த்தீங்க. எடுத்த காரியம் சரியா இல்லை, வேலை உத்தியோகம் சரியா இல்லை, உத்தியோகத்துல தடங்கள், தாமதம், இது எல்லாமே பார்த்தது யாருன்னா இந்த புனர்பூச நட்சத்திரம் தான். இனிமே பாருங்க, இப்போ ஒரு வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம், உத்தியோகத்துல உயர் பதவி, ஏதோ நல்ல விஷயம், நல்ல செலவா பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு கண்டிப்பா வேலை செய்யும். யாருக்கு புனர்பூச நட்சத்திரம் ஒரு சுப செலவு சுபகாரியம் மாதிரி வரக்கூடிய அமைப்பு பக்கா வேலை செய்யும். பார்த்துக்குங்க, நிறைய கெட்ட விஷயம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு நடக்காது. நிறைய நல்ல விஷயமா வரக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கு. பார்த்துக்குங்க, மெயினா ஆசிரியர் வேலை பார்க்குறாங்க சூப்பரா இருக்கும். அடுத்து பூச நட்சத்திரம் பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை பயங்கரமா இருக்குங்க. 24 மணி நேரம் உழைக்க சொன்னாலும் ரெடி. நல்ல உழைப்பாளிகள், நல்ல திறமையானவர்கள், நல்ல டேலண்டான குணம், அறிவான குணம் எல்லாமே பாருங்க இந்த பூசத்துல பிறந்தா கடுமையா இருக்கும். இனிமே எது வந்தாலும் பூசணத்துல பிறந்தா எதுவுமே பயப்படாதீங்க. நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு எதிர்காலம் உங்க பக்கம் வாழ்க்கையில சூப்பரா பிரகாசமா இருக்கும். பாத்துங்க, சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. அவர் நேரா 3ஆம் இடத்தை பாக்குறாரு. முயற்சி சார்ந்த பார்க்கும்போது எடுக்கக்கூடிய முயற்சியை வெற்றியை கொடுத்துருவார். வேலை உத்தியத்துல ப்ரமோஷன் கொடுப்பாரு, வேலை இடமாற்றத்தை கொடுப்பாரு, வெளிநாட்டுல யோகத்தை கொடுப்பாரு. இந்த விசா பிரச்சனை, இந்த வழக்கு பிரச்சனை, சொத்து சார்ந்த பிரச்சனை, பூமி சார்ந்த பிரச்சனை, அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுப்பாரு. நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியை அமையக்கூடிய அமையும். வேற இரும்பு சம்பந்த வேலை, நெருப்பு சம்பந்த வேலை, இந்த கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் அந்தஸ்து கொண்டு வா கண்டிப்பா தேடி கொடுப்பாரு. பாருங்க, யார் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்புகளை சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலை நிறைய பேர் கண்டிப்பா அமையக்கூடிய நேரம் சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. அடுத்து ஆயிலின சில பிறந்தவங்க குடும்பத்து மேல இவங்களை மாதிரி யாரும் அக்கறை எடுத்துக்க முடியாது. ஆயிலின பிறந்தவங்க யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதிக்க சொல்லி டேலண்டா அறிவா யோசிக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் ஆயிலியம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இவங்க சொன்னாலும் கேட்பீங்க, அவங்க சொன்னாலும் கேட்பீங்க. இறுதி முடிவு எடுக்கிற யாரும் இருக்கும், நீங்க தான் இருப்பீங்க. நான் ரொம்ப தடுமாற்றாங்க, ரொம்ப செலவை பத்திரிக்கை, வருமானம், இன்கம், கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண தடங்கள், படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை எல்லாமே தடங்களை பார்த்தது யாருன்னா இந்த ஆயிலியம் சில பிறந்தவங்க மட்டும்தான். இனிமே எதுவும் பெருசா பாதிக்காது. எப்படி இனிமே பெருசா எதுவும் பாதிக்காது. நிறைய நல்ல ஒரு மாற்றம் ஆயிலியம் சில பிறந்தவங்க சூப்பரா இருக்கு. படிப்போ, கல்வியோ, வேலையோ, தொழிலோ, உத்தியோகத்திலையோ, வெளிநாடோ, வெளியூரோ எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறா யாரு ஆயிலியம் சில பிறந்தவங்க சொல்றாங்க. நல்ல ஒரு டைம் பக்கா வேலை செய்யுது. தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும், வேலை உத்தியோகத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும், வெளிநாடு யோகம் வரும், வெளியூர் யோகம் வரும், படிப்புகளில் ஒரு மாற்றம் வரும், எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு யார் ஆயிலியம் சில பிறந்தவங்க சொல்றேன். கெட்டதே கிடையாது. ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம் பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் பார்க்குறவங்க, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா நிறைய அலைச்சல், நிறைய ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். ஆனா பெருசா பாத்தீங்கன்னா எதுவுமே கொஞ்சம் ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. யாரு ஆயிலியம் சில பிறந்தவங்க சொல்றேன். ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்தாவே நிறைய நல்ல விஷயத்த கண்டிப்பா நம்ம சாதிச்சுக்கலாம். ஏன்னா குருவுடைய பார்வைகள் நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது.